நிஜமாக செமையாக இருக்குங்க. சாப்பாட்டில் இந்த வாசனைக்காக தாளிப்புக்காக மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எடுத்து ஓரமாக போட்டுட்டோம். இன்னைக்கு நான் கருவேப்பிலையோட ஒரு காம்பினேஷனாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கேங்க. வாழைக்காவை சேர்த்து நிஜமாகவே செமையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்மள நிறைய பேர் கருவேப்பிலை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தாளிப்போம், எடுத்து ஃபஸ்ட்டு ஓரமாக வைப்போம். அதில் எவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஹேர் லாஸ் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அனிமிக்காக இருக்கிறவங்க நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. அதுவும் இந்த கருவேப்பிலை வந்து நார்மலாக நம்ம தொக்கு செஞ்சுருக்கலாம், எல்லாம் ஓகே. பட் வாழைக்காவோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஒவ்வொரு வாயிலும் சாப்பிடும்போதும் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க. ஸோ வாங்க வாழைக்காய் கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நான் 2 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. ஸோ 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம லேசாக வந்து வறுத்துப்போம். இதை செய்யறதுக்கு நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் அடிக்கனமான இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஈரப்பதம் எல்லாம் நல்லா போகணும். ஆனால் அதுக்காக ரொம்பவும் கருக விட்டுறவும் கூடாதுங்க. இது இப்படி கையில் எடுத்து நீங்கள் அப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நொறுங்கவும் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த லேசான ஈரப்பதமும் இருக்கணுங்க. முக்கியமான விஷயம் தான். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். அதே மண் சட்டியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் தாராளமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதுமே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுமே 1/4 டீஸ்பூன் சீரகம் போதுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் 25 பல் பூண்டு பல்ல ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, எடுத்து அப்படியே வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது டேஸ்ட் நிஜமாக செம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நல்ல எண்ணெயில் வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நான் இடித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணுங்க. எந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் செம சூப்பராக இருக்கும். ஆனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சுருக்கணும், ஹை ஃப்ளேம் ஏற்றக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ இதில் நான் பழுத்த தக்காளி பழம் ஒரு 6 தக்காளி பழம் அரைச்சதை சேர்த்துருக்கேன். இதில் தக்காளி பழத்தை நீங்கள் அரைச்சி சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் ஃப்ளேவர் செமையாக இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துடலாம். காரத்துக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுமே இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துக்கிறேங்க. வாழைக்காவை நல்லா பெருசு பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் தான், பொடியாக நறுக்கி சேர்த்துட்டிங்கன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும், டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசப்படும். ஸோ நல்லா பெருசு பெருசாக க்யூப்ஸாக சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி 2 தடவையாவது நல்லா கழுவி எடுத்து வச்சிங்கன்னா நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வாழைக்காய் மொத்தத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா வாழைக்காயில் எல்லா மசாலாவும் படுற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சமைக்கணும், முக்கியமான விஷயம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா வாழைக்காவில் அந்த மசாலா கொஞ்சம் பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. நல்லா அந்த மசாலாவில் ஃபஸ்ட்டு நல்லா வாழைக்காய் கொஞ்சம் அந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு வெந்து வரட்டும். தட்டு போட்டு எந்த காரணத்துக்கு மூடவும் கூடாதுங்க, முக்கியமான விஷயம் அதுதான். இதில் இந்த வாழைக்காய் வேகிற இந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை நம்ம பொடியாக அரைச்சிடலாம். ஸோ ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறகுறப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு அந்த இலையோட நுணுக்கள் தெரியணும். பட் ஆனால் அந்த தொட்டு பார்க்கும்போது அந்த இதுவும் ஈரப்பதமும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பொடி அதில் சேர்த்துடலாம், கருவேப்பிலை பொடியை. இப்போ நல்லா கலந்து கொடுத்துப்போம். நல்லா அந்த கருவேப்பிலை எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு கலந்து விடுங்க, எல்லாம் மசாலா அப்படி அப்படியே நின்றுடும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வாழைக்காய் அந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க, கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரையிறதுக்கு. இப்போ லேசாக அந்த கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு கலந்து கொடுக்கும்.
ஏன்னா கருவேப்பிலையோட எசன்ஸ் எல்லாமே அந்த வாழைக்கால நல்லா உறிஞ்சி வெந்து வரணும். ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டும் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டால் போதுமானது. ஏன்னா வாழைக்காய் நம்ம கியூப்ஸாக போட்டிருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு வாழைக்காய் வெந்து வந்தால் போதுமானதுங்க. இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சாதத்தோட சர்வ் பண்ண வேண்டியதாங்க பாக்கி. நிஜமாவே சூப்பராக தாங்க இருக்குது. அந்த கருவேப்பிலையால் அளவு, வாழைக்காயோட ஃப்ளேவர், அந்த ஒவ்வொரு வாயிலையும் நீங்கள் சூ பண்ணும்போதும் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட் மெஷர்மெண்ட்டே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.